அனைவருக்கும் வணக்கம். விஜய் மற்றும் த்ரிஷா சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றப்போ அந்த விஷயம் வந்து பயங்கரமாக கான்ட்ரவர்சி ஆகி அணில் குஞ்சுகளே விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. என்ன தலைவா இப்படி பண்ணிட்டீங்களா தலைவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம அப்போவே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், என்னன்னா இதெல்லாம் வெறும் டெம்பரரி தான், 2-3 நாளைக்கு மட்டும் இப்படி வந்து என்ன தலைவா அப்படின்னு பேசிட்டு அதுக்கு பிறகு தலைவா சாரி தலைவா இப்படிலாம் உங்களை புரிஞ்சுக்காவப்பட்ட தலைவா அப்படின்னு கடந்து அந்த மாதிரிலாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாம் கணித்தபடியே அணில் குஞ்சுகள் அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வி லவ் யூ தலைவா, நாங்கள் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் தலைவா அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் ஒரு இடத்துல பேசியிருக்கான். அந்த நெட்டகாலம் என்ன பேசியிருக்கான்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது ஏன் லைஃப்லயே நடந்திருக்கு. இப்படி ஆதவர்ஜுனா பேசுனதை பார்த்துட்டு சாரி அண்ணா விஜய் அண்ணா சாரி அண்ணா இப்படிலாம் பதிவு போட்டுட்டு இருக்கானுங்க. இதில் இந்த ஐடி பார்க்குறீங்கல்ல, இதை பொறுக்கி விக்டரு. இந்த பொறுக்கி விக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் கிட்ட இருந்து 25 ரூபா பொறுக்கி திங்கிற ஒரு பொறுக்கி நாய் தான் இது. இந்த பொறுக்கி விக்டர் மாதிரிப்பட்ட இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் என்ன பண்ணிச்சு தெரியுமா, இந்த விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து போனப்போ என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய வேவ்லெங்த்துக்கு ஏற்ற மாதிரியே அலைனாகி போனாங்க. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களா அண்ணா எப்படின்னா அப்படின்னு நடிச்சானுங்க. அந்த வேவ் லெங்க்த்லேயே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேவ் லெங்க்த்தை மாற்றுறானுங்க. அப்படியே ஆதவ அர்ஜுனா பேசுகிறப்போ அந்த 25 ரூபாய் பொறுக்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறானுங்க. அப்படியே அந்த நரேட்டிவை செட் பண்ணுறது. சாரி அண்ணா அங்கே இருக்கக்கூடிய அறிவில்லாத முட்டாள் அணில் குஞ்சுகளை என்ன பண்ணுவானுங்க, இதையும் பார்த்துக்கிட்டு ஆமாம் எல்லாருமே மாறிட்டாங்க கரெக்டு தான், அப்போது தலைவர் வந்து அவர் தியாகம் பண்ணியிருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு நம்பிக்கிட்டு அவனுங்களும் அப்படியே பின்னாடியே போவானுங்க கண்ணை முடிக்கிட்டு. 25 ரூபாயை வாங்கிட்டு போடுறவனுங்களை பார்த்தாடா இப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனான்ற இந்த தற்கொலை என்ன சொல்லுது பாருங்க, தலைவர் வந்து அரசியல் வர்றதுக்காக அவர் குடும்பத்தையே எதிர்த்து வந்திருக்கார். ஏன்னா அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வர்றதுல விருப்பமே இல்லையா. அரசியலுக்கு வந்தால் பணம் செலவாகும், சொத்தெல்லாம் அழிஞ்சு போகும், கெரியரின் உச்சத்தை வேற விட்டுக்கிட்டு வராரு, 250 கோடின்னு வேற சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோத்தையும் விட்டுட்டு போனால் அந்த வாழ்க்கை நம்ம சொகுசாக வாழ்கிற வாழ்க்கை போயிடும் அப்படின்றதுக்காக விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் விரும்பினாங்களாம். சங்கீதா அவர்களும் சரி, விஜயோடைய குழந்தைங்களும் சரி இவ்வளோ நியாயமாக கேள்வி கேட்குறவனுங்க எவனுக்குமே விஜயோடைய மனைவியும் குழந்தைங்களும் இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கிறப்ப த்ரிஷான்னு ஒருத்தி கூட எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த கேள்வி வந்துச்சா. சரி குடும்பத்தை எதிர்த்து வரக்கூடியவன் அரசியலுக்கு வரான், குடும்பத்துக்கு விருப்பம் இல்லைனாலும் மக்களுக்காக வரக்கூடிய ஒரு தியாக தலைவன் அப்படின்னு சொன்னால் அங்கே எதுக்கு இடையில ஒருத்தி. இந்த கேள்வி எந்த தற்குறிக்கும் வராது. ஏன்னா அவனுங்க தற்குறி. நம்ம அண்ணா பொலிட்டிக்ஸ் வர்றது அவங்க குடும்பத்துக்கு பிடிக்கலடா, நம்புங்கடா, அதுக்காக தான்டா இவ்வளோ பிரச்சனையுமே அப்படின்ட்டு நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க தற்குறிகளை. இதெல்லாம் நம்புறது வேணா அணில் குஞ்சு தற்குறிகள் நம்போம், பொதுமக்களாகிய நாங்கள் நம்பவே மாட்டோம். அப்போ இப்படி எடுத்துக்கலாம், அரசியலுக்கு வர்றது சங்கீதா அவர்களுக்கு பிடிக்கலனே வச்சுப்போமே, ஆனால் த்ரிஷாவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால தான் த்ரிஷாவை இவருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி எடுத்துக்கலாமா. நமக்கு திருமணம் செஞ்சு நம்மளுடைய இணையர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா என்ன செய்யணும், யார் ஒருத்தவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கோன்னு அவங்கள தேடி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா. முதல்ல இது வந்து உண்மை கிடையாது, இருந்தாலும் இவனுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் திருட்டுத்தனமா கள்ளட்டாங்காசு வச்சுக்கிட்டு மனைவி மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க, எவ்வளவு திருட்டு பசங்களா இருப்பானுங்க. அணில் குஞ்சுகளே, நீங்க எல்லாம் மக்கள் எல்லாரும் உங்க அளவுக்கு அறிவு குறைஞ்சவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு பீப்புள் ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட் ப்ரோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நினைக்கிற மாதிரி அவரு எல்லாத்தையும் எதிர்த்து வந்திருக்காரு, அவரு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு மக்களுக்காக. இந்த மாதிரி டயலாக் இந்த மாதிரி சீன் போடுறதெல்லாம் இங்கே எடுபடாது. அணில் குஞ்சுகளுக்கு வேணா எடுபடும். அதுக்கு ஒரு பிஜிஎம் வேற போட்டு கால தீ பிடிக்க அண்ணன் வந்தா நம்ம பிடுங்க பாவி நானும் பிடுங்கிட்டேனே ஐயோ திட்டேனே இப்படிலாம் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கானே. அதாவது இவனுக்குலாம் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், இந்த அணில் குஞ்சுகள்லாம் படும் முட்டாள்கள். அவனுக்கு புதுசாலாம் எதுவும் கேள்வியெல்லாம் வராது, கேள்வியே வராது. இந்த கேள்வி கேட்டதே வந்து ஆச்சரியம். சரி இவனுங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வாந்தி எடுத்து கக்கணும்னு சொன்னால் அதை நக்கிக்கிட்டு திரிவானுங்க அப்படின்றத அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால பிறகு இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. இவனுக்கு அந்த கேள்வி அடிப்படையான ஒரு கேள்வி கூட வரல. சரி இப்படியே இருந்தாலும் த்ரிஷான்ற பெண்மணிக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு அவங்க கூட போனாரு, எதுக்கு அவங்க கூட வந்து திருமணத்துக்கு போறாரு, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய மனைவி வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கப்போ எதுக்கு அதே பெண் கூடயே போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். சரி அப்படியே ஒரே நேரத்தில் போயிட்டாங்கப்பா அப்படின்னு இருந்தாலும் தனித்தனியாக நிற்கலாமே, எந்த விதத்துலையும் பக்கத்தில் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, பிரிஞ்சு போயிருக்கலாம்ல. அப்போ வேணும்னே செய்யக்கூடிய ஒருத்தனை எப்படிலாம் முட்டு கொடுக்குறீங்க. ஆனாலும் இந்த அணில் குஞ்சுகளுடைய பொழப்பு கேவலமான பொழப்பு.
ரூட்டுக்கிட்ட வாங்கி பிழைக்கிறானுங்க பாருங்க. அதுலேயும் 25 ரூபாய்க்கு இப்படி கேவலமாக வாழ்கிறானுங்க. இப்படி ஒரு பொழப்பு, சி நாயம் பிழைக்குமா இந்த பொழப்பு? அண்ணா இன்னும் நீங்கள் எங்களுக்காக என்னெல்லாம் இழக்க போறீங்க அண்ணா? அண்ணா அண்ணா என் தங்கமே, என் உயிரே. தளபதி விஜய் லெஃப்ட் 275+ crore salary, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை விட்டுட்டு இந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார். அவருடைய சொந்த குடும்பத்தை எதிர்த்து. தமிழ்நாடு வாக்காளர்களே, இதற்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அவரை ஜெயிக்க வைங்க, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எவனோ ஒரு தற்குறி எங்கேருந்தோ போட்டிருக்கான். தற்குறி யூகேல இருந்து நினைக்கிறேன். அந்த தற்குறிக்கும் காசை கொடுத்து இப்படிலாம் போட வச்சுருக்கானுங்க. அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு அதை எப்படியெல்லாம் சென்டிமெண்டலாக எமோஷ்னலாலாம் மாற்றுறானுங்க பாருங்கள். இதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள்லாம் என்ன முட்டாள்களா? இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அவன் எதுக்கு டிவோர்ஸ் வாங்காமல் கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருந்தான்றது தானே கேள்வியே. அந்த கேள்வி அவனாவது கேட்குறானா? அதுக்கு பதில் வருதா எங்க இருந்தாவது? இப்படிப்பட்ட மடக்கூதிகளாக இவனுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன பசங்கள்லாம் இவனுங்க மேலே ஏறி வண்டி சவாரி செஞ்சுக்கிட்டு போகிறானுங்க. மண்டையில் நல்லா மிளகா அரைச்சி விட்டுக்கிட்டு போகிறானுங்க. நான் பேசுனது எதுவுமே கோவம் அல்ல, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும், இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமா எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம எனக்கு அண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கு பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் இவனுங்க என்னதான் சொல்ல வரானுங்க? கட்சி தலைவருடைய மனைவி, கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருடைய மனைவி, இவங்களெல்லாம் திமுக இயக்குதுன்னு சொல்ல வரானுங்களா? கேட்கவே எவ்வளவு கேவலமா இருக்கு இல்லையா? அப்ப வீட்டுல உன் கூட இருக்கக்கூடிய பெண்கள் வேற யாரோ கட்டுப்படுத்துற அளவுக்கு, வேற யாரோ கண்ட்ரோல்ல எடுக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னு உன் வீட்டு பெண்களையும் நீ இழிவுபடுத்துற. விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக தான் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. சங்கீதா அவர்களை பேசினானுங்க. இப்போ இந்த நபர் என் குடும்பத்தில் உள்ளவங்களை இப்படி தான் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்றானுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, சொந்தக்காரங்க எல்லாரையும் கேவலப்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க, துணிஞ்சிட்டானுங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதை எப்படிப்பட்ட அயோக்கிய சிகாமணிகளாக இருக்கானுங்க இவனுங்க. ஒரு கட்சி தலைவருடைய மனைவி திமுக சொல்றதை கேட்டு செயல்படுற அளவுலையா இருப்பாங்க? இதெல்லாம் ப்ராக்டிக்கலி இதெல்லாம் கேட்கறது நார்மலாக இருக்கா? அப்போ விஜய் இதை வாய்ஸ் அவுட் பண்ணலாம் இல்லையா? என் மனைவியை திமுக இயக்குது, திமுகவுக்கு காசு கொடுத்து என் மனைவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு விஜய் பேசலாம் இல்லையா? பேச மாட்டாரு. இத்தனை வருஷம் கூட வாழ்ந்த வாழ்க்கையை ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டான். இவனுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகளை எல்லாம் திமுக இயக்குதான். எப்படிலாம் பேசுறானுங்க பாருங்க. இதான் எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுகன்னு சொல்லி கடைசியில் பிறந்த குழந்தைய பார்த்து இது திமுக தான் பெத்த குழந்தையா அப்படின்னு வருவானுங்க. அதையாவது திமுக தான் காரணம்னு சொல்லாமல் இருப்பானுங்களா என்னன்னு தெரியல. திமுக ஏதோ பண்ணிவிட்டா அப்படின்ட்டு வந்தாலும் வருவானுங்க. பிறகு குடும்பத்தை மீறி அரசியலுக்கு வந்திருக்கானா? குடும்பத்தை மீறியெல்லாம் வரல, கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடு தெருவில் விட்டுக்கிட்டு தான் வந்திருக்கான் அரசியலுக்கு. சரி, இப்படி குடும்பத்தை மீறி அரசியலுக்கு புடுங்கினான்னு சொல்றாங்க இல்லையா? குடும்பத்தை மீறி என்ன புடுங்கிட்டான்? 50 பேரை கொன்னதை தாண்டி இதுக்கு மேலே என்ன பிடிக்கிட்டான்? இப்போ கூட ஒரு பையன் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கான், தஞ்சாவூரில் உள்ள ஒரு பையன். இப்படி பல குடும்பங்களை சீரழிச்சதை தாண்டி இவன் என்ன பிடிக்கிட்டான்? அரசியலுக்கு அப்படியே மீறி வந்திருக்கார் குடும்பம். பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சது தானே மிச்சம். உன் குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்தையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறே தமிழ்நாட்டில், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. அப்படி மீறி அரசியலுக்கு வந்திருக்கிறான். எல்லாத்தையும் மீறினா எதுக்கு திரிஷா கூட போனான்? அந்த திருமண நிகழ்ச்சிக்கு திரிஷா கூட போனது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா ஒரு தலைவனுக்கு? அப்போ எத்தனை அணில் குஞ்சுகளை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? இதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயமா இந்த சொசைட்டியில் பார்க்கப்படும். இதே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயலாக அது மாறும். அப்படி குடும்பத்தை மீறி எதிர்த்து ஒழுங்காக அரசியல் செய்யணும்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன உருப்படியான அரசியல் செஞ்சுட்டாங்க? நல்ல விளக்கு பிடிச்சி அண்ணனுக்கு நல்ல விளக்கு பிடிக்கிறானுங்க. விளக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு கோடி பேர் இருக்காண்டா வெளியில். அப்படி தான் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறோம். இந்த அணில் குஞ்சுகள் போடுற பதிவுகளெல்லாம் நம்பக்கூடாது. இவனுக்கு காசு கொடுத்தாக்க மாறிடுவானுங்க. இவனுங்களுக்கு லைட்டாக கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்தா போதும் மாறிடுவானுங்க. அதை கேள்வி கூட எழுப்ப மாட்டானுங்க அவனுங்க. அவ்வளோதான். இந்த அணில் குஞ்சுகள்கிட்ட விஜய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்பிடுவானுங்க. நெகட்டிவான விஷயத்தை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. அப்படியே அதை நம்பினாலும் அடுத்தது ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம், இப்படி இதனால இப்படி செஞ்சாருடா அண்ணே அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒன்று கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த முட்டை வச்சு அப்படியே கொடுப்பானுங்க. வாழ்க்கை பூரா அதை வச்சு முட்டு கொடுப்பானுங்க. எங்கள் அண்ணன் எதனால அப்படி அதற்குள்ளே எழக்கூடிய விஜய் சம்மந்தப்பட்ட அந்த நெகட்டிவான இன்னொரு கேள்வியே கேட்க மாட்டானுங்க. அவ்வளோதான் அவனுங்க. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.